வெல்கம் டு வே டு கோ. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கூட்டுறவு டிஆர்பி சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் கூட்டுறவு மேலாண்மை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல சப் டாபிக் நம்பர் 3 இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் மற்றும் வளர்ச்சி அப்படின்ற டாபிக் உள்ள சுதந்திரத்துக்கு முன் கூட்டுறவு இயக்கம் அப்படின்ற இதுதான் பார்க்க போறோம். 1875ல இருந்து 1946 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் கொடுத்துருக்காங்க அவங்க. சார் பெட்ரிக் நிக்கல்சனோட அறிக்கை, அப்புறம் ரைபிசன் சங்கம், அப்புறம் கூட்டுறவு தொடர்புடைய எட்வர்ட் மேக்லகன் குழு, அதெல்லாம் பத்தி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 1914 இந்தியாவில் விவசாயிகள் தொடர்புடைய ராயல் கமிஷன், அப்புறம் வந்து 1928ல கூட்டுறவு திட்டமிடல் குழு, அதை பத்திலாம் நம்ம இப்ப இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இப்ப டிஆர்பி சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரீஃபா டீகோடிங் பண்ணி வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அதுக்காக ஒரு வீடியோவோ இல்ல தனியாவோ நாங்க நடத்தும் போது அப்பப்போ சொல்லணுமா இல்ல தனித்தனியா சொல்லணுமான்றது நீங்க தான் சொல்லணும். இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கூட்டுறவு இயக்கம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 20ஆம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஃபுல்லாவே ஆங்கிலேய கண்ட்ரோல்ல தான் நம்ம இருந்தோம். அப்படி இருக்கும்போது கைத்தொழில் ஃபுல்லாவே அழிஞ்சிச்சு. விவசாயிகள் என்ன பண்றாங்க, கைத்தொழில் செஞ்சிருந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, விவசாயத்தை நோக்கி வராங்க. அப்படி விவசாயத்தை நோக்கி வரும்போது என்ன நடந்தது அப்படின்றது அந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா 1875ல பூனா மற்றும் அகமது நகர்ல 1875ல ஒரு கலகம் நடக்குது. யாருக்குங்களா, விவசாயிகளுக்கும் வட்டி கடைக்காரருக்கும். வட்டி கடைக்காரர் யாருன்னா வட்டிக்கு கடன் கொடுக்கறது தான் வட்டி கடைக்காரர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி சண்டை வந்துருக்கும்னா, இப்போ ஒரு விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. அப்ப கூட்டுறவு அமைப்புலாம் பெருசா இல்ல, அதனால அவங்க கிட்ட கடன் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க. அதை திருப்பி செலுத்துற போதுமான கெப்பாசிட்டி வந்து விவசாயிகளுக்கு இல்ல. அததான் இதை சொல்ல வராங்க. இப்போ கலக்கம் வந்துச்சா, இந்த கலக்கத்தின் விளைவா என்ன பண்றாங்கன்னா ஆங்கில கவர்மெண்ட் இதன் விளைவாக 1879ல தக்கான விவசாயிகள் சுயநீக்க சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் 1884ல விவசாயிகள் கடன் சட்டம் அப்படின்ற 2 சட்டத்தையும் ஏற்றுறாங்க. யாரு அப்ப இருந்தா ஆங்கில கவர்மெண்ட். அது ஏற்றதுனால இந்த அந்த சட்டம் ஏற்றுறாங்க பாத்தீங்களா, அதனால என்ன விலை ஏற்பட்டுச்சுன்னா விவசாயிகளுக்கு நீண்ட கால கடனும் குறுகிய கால கடனும் வழங்கப்பட்டன. எதனால எதன் விளைவானா இந்த 2 சட்டம் ஏற்றுறாங்க இல்லைங்களா, அதனாலதான். இப்ப அடுத்தது என்ன பண்றோம்னா, நம்ம சென்னை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, கூட்டுறவு முறையில் நம்பிக்கை கொண்ட சென்னை அரசாங்கம் 1892ல சர் பெட்ரிக் நிக்கல்சன் அப்படின்றவரை மேலை நாட்டுக்கு அனுப்பி அங்கு செயல்பட்டதை போன்று தமிழ்நாட்டிலையும் விவசாயிகளுக்கு விவசாய வங்கிகள், கிராம கடன் சங்கங்கள் ஆகியவற்றிற்கான கூறுகளை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருகிட்ட, சர் பெட்ரிக் நிக்கல்சன் கிட்ட. அவர் என்ன பண்றாரு, மேலை நாட்டுக்கு, மேலை நாடுனா ஐரோப்பிய நாடுகளிடம் ஆய்வு செய்வாரு. அந்த ஆய்வு செஞ்சு என்ன பண்றாருன்னா 1895ல அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு நம்ம அப்ப இருந்த ஆங்கில கவர்மெண்ட் கிட்ட. சர் பெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை கொடுத்தாரு இல்லைங்களா, அதை வந்து 1895ல சென்னை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனியில் உள்ள ரைபிசன் சங்கமும் சூல்ஸ் சங்கமும் தமிழ்நாட்டுக்கு பொருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சூல்ஸ்னா நகர சங்கம், அதே மாதிரி ரைபிசன் சொன்னா கிராம சங்கம். அதனால புரிஞ்சுக்கங்க. அடுத்தது இவர் அறிக்கை கொடுத்தாரு இல்லையா, அந்த அறிக்கையை மறுபடியும் 1889ல சென்னை அரசாங்கத்துக்கு பரிசீலனை செய்யறாங்க. அப்ப இருந்த சென்னை அரசாங்கம் கவர்மெண்ட். அது வந்து மத்திய அரசு பார்வைக்கு எப்ப எடுத்துன்னு போறாங்கன்னா 1900ல மத்திய அரசோட பார்வைக்கு எடுத்துன்னு போயிட்டு இந்த அறிக்கையை வைக்கிறாங்க. சார் நிக்கல்சன் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த அறிக்கையை எடுத்துன்னு போயிட்டு 1900ல மத்திய அரசோட பார்வைக்கு எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாங்க. அதை வச்ச அப்புறம் 1901ல பஞ்ச நிவாரண ஆணையம், அந்த ஆணையம் எல்லாம் சொல்லிச்சுன்னா இந்த பரிந்துரையை வந்து ஏத்துக்குச்சு. அந்த டைம்ல வட இந்தியாவில டூபர்னே அப்படின்றவர் என்ன பண்றாரு, மக்கள் வங்கி புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுல வந்து ரைபிசன் சங்கம் வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சொன்ன அப்புறம் கிராம சங்கங்கள் கடன் அளிக்க கொள்கைகளை பரப்ப நகர வங்கிகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா டூபர்னே.
1901 பஞ்ச நிவாரண ஆணையம் வந்து ஐரோப்பிய நாடு கடன் கொடுக்கும் விவசாய வங்கிகளை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1901 பஞ்ச நிவாரண ஆணையம் என்ன பண்றாங்கன்னா விவசாய வங்கிகள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எதோட மாதிரியை கொண்டு இருக்கணும்னா ஐரோப்பியாவில் கடன் கொடுக்கும் அமைப்பு மாதிரியா கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போது வைஸ்ராயா இருந்த கர்சன்ரோப் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை அமைக்க வழிகளை தெரிவிக்க சார் எட்வர்ட் லா அப்படின்ற ஒரு தலைமையில 1901 ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுல சார் பிட்ரிக் நிக்கல்சனும் டூபர்னும் உறுப்பினரா இருக்காங்க. அந்த உறுப்பினரா இருக்காங்க இல்லைங்களா, அடுத்தது அதுக்கு ஆலோசனை கொடுக்க ஒருத்தர் வராரு. அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு ஹென்றி வுல்ஃப். திரு ஹென்றி வுல்ஃப் யாருன்னா இங்கிலாந்து கூட்டுறவு பத்தி நன்கு தெரிஞ்ச ஒரு நபர். அவர் தான் வந்து திரு ஹென்றி வுல்ஃப். இந்த சங்கத்தோட இந்த குழு அமைச்சாங்க இல்லைங்களா, இந்த குழு வந்து கூட்டுறவு நாணய சங்கங்களை அமைப்பதற்கு தனியே ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல அரசு தனியே ஒரு துறையை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1904 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அப்படின்ற பேர்ல இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்க்கலாம். 18 வயது நிரம்பிய ஒருத்தர் ஒரே கிராமமா இருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஒரே இனத்தை சேர்ந்தவரோ 10 பேர் இருந்தா ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட், சங்கங்களை அமைக்க கட்டுப்படுத்த மாநில அரசால் பதிவாளர் நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கீகாரம், அப்புறம் பதிவாளரோட அங்கீகாரம் படிதான் தணிக்கையாளரை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 1904 சட்டத்தோட சிற்பம்சத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து 5/4 பங்கு விவசாயிகளா இருந்தா அது வந்து கிராம சங்கமும், 5/4 பங்கு வந்து விவசாயி அல்லாத வேற யாருன்னா இருந்தாங்கன்னா அது வந்து நகர சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கிராம சங்கம் வந்து வரையறுக்கப்படாத பொறுப்புலையும் நகர சங்கம் வந்து வரையறுக்கப்பட்ட பொறுப்புலையும் பண்றாங்க. இந்த 1904 சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனிநபர் கடன் அளவு உச்ச கடன் அளவு நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க. தனிநபர் கடன்களின் உச்ச கடன் அளவு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க இந்த 1904 சட்டத்துல. அதே மாதிரி இந்த பங்கு ஈவுலாம் சொல்லவே இல்லை, எல்லா லாபமும் சேம நிதிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க 1904 சட்டத்துல. அதுக்கப்புறம் கடன் சார்பற்ற சங்கம், மத்திய கூட்டுறவு சங்கம், அப்புறம் இதை பத்தி எல்லாம் பேசியே இருக்க மாட்டாங்க. பங்கு ஈவை பத்தியும் பேசி இருக்க மாட்டாங்க. இதுக்கு அடுத்தது 1912 அப்படின்ற ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்துலதான் இதுல இருக்கிற குறைகள் எல்லாம் களையறதுதான் இந்த 1912 சட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த 1912 சட்டத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.